உனக்குள்ள வச்சிருக்கேன்னு நம்புறாரு. ஆண்டவரை விட்டு கொடுத்துறாதீங்க. நாம அறியாத ஒரு கிறிஸ்தவத்தை பிராக்டிஸ் பண்ணாதீங்க. இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்காத ஒரு கிறிஸ்தவத்தை நீங்கள் கனப்படுத்தாதீங்க. இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்காத ஒரு கிறிஸ்தவத்தை நம்முடைய சபைகளுக்குள்ள கூட்டிட்டு வராதீங்க. அதை ஏற்றுக்காதீங்க. அது நயமா இருக்கும், அது கிறிஸ்துவை சொல்லுவது போலவே இருக்கும், ஆனா கிறிஸ்துவை சொல்றது கிடையாது. அது இயேசு கிறிஸ்து மீது அன்புள்ளவர்களாய் காட்டி கொடுப்பது போலவே இருக்கும், ஆனா காட்டி கொடுக்காது. சத்தியம் பேசாத எந்த இடத்திலும் தேவன் வெளிப்படுவது கிடையாது. உன் பாவம் உணர்த்தப்படாத எந்த இடமும் கிறிஸ்துவ ஆவியானவருடைய அபிஷேகம் இல்லாத இடம். நீ எந்த சபைக்கு வேணா போ, உன் பாவம் உணர்த்தப்படலைன்னா அந்த இடத்துல ஆவியானவர் இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா என்னைக்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு போனாரோ அதற்கு பிறகு தேற்றரவாளன் இந்த உலகத்துக்கு வந்துட்டாரு. தேற்றரவாளனுடைய வேலை என்னன்னு யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம்